அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஒரு கம்பெனி திடுதிப்புன்னு ஒரே நாள் இரவில் அவங்க 2500 எம்ப்ளாயீஸையும் வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய பரவப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏன் நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப்புடைய யூஎஸ் வருகை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே பரப்பப்படுகிறது. உண்மையாலுமே அதான் காரணமா இல்லை வேறு கம்பெனியில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கோயம்புத்தூர் 2 பிரான்ச் இருக்கிறது, பெங்களூர் ஒரு பிரான்ச் இருக்குது, ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பரிமாறப்படுகிறது மக்களே. என்ன பேஸ் ஆஃப் கம்பெனி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஐடி கம்பெனி கிடையாதுன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, என்ன பேஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதாவது டீச்சிங் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லலாம். எல்லாரும் இரவு நேரம் வேலை பார்க்கிறார்கள், ஏன்னா அப்போ தான் யூஎஸில் பகல். ஸோ யூஎஸில் பசங்களுக்கு ஏற்ற டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருகிறது. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 24/1/2025 அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வராங்க கோயம்புத்தூரில். வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே லீவ் எடுத்துக்கோங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள். பட் இது 12 மணிக்கு நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 12 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே பல பேர் அடுத்த சனி ஞாயிறு லீவ் வருதுன்றதுனால நிறைய பேர் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போகிறவங்கலாம் சில பேர் பேக் டு த ஹோம் போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஊருக்கு போன எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 8:30 மணிக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. என்னென்னா, அர்ஜென்ட் மீட்டிங் இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த அர்ஜென்ட் மீட்டிங்க்கு இவங்களுடைய ஹைரார்கி படி பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸு, டீம் மேனேஜர்ஸ் அட்டன் பண்ணிருக்கிறாங்க. பட் நார்மல் எம்ப்ளாயீஸ் உள்ளே லாகின் பண்ண முடியல அந்த மீட்டிங்குள்ளே அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு கரெக்டாக 9:15 மணிக்கு எல்லாருக்கும் என்ன மெயில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸோ கம்பெனி க்ளோஸ்ட், ஆல் ஆர் ஃபயர்ட் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயிலை பொறுத்தளவுக்கும் இன்றளவுக்கும் சேலரி பற்றியோ, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் பற்றியோ, கிராஜுவிட்டி பற்றியோ, இல்லை மெட்டர்னிட்டி லீவுக்கு போனவங்களுக்கு சேலரி பற்றி எதுவுமே பேசப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ரிலீவிங் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரிலீவிங் லெட்டரில் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது மக்களே. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எல்லாருமே நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள், பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலி மேன் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறார்கள். கேட்குறது என்னென்னா, சேல்ரி கேட்குறாங்க, அதே மாதிரி ப்ராப்பர் காம்பன்சேஷன் கேட்குறாங்க, ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லப்படுது. 15 இயர்ஸ் நடந்துகிட்ருக்க கம்பெனி. ஸோ 15 இயர்ஸ்க்காக ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சதுனால அவங்க அடுத்த வேலைக்கு போய் சேருவதற்கு தோதுவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதன் அடிப்படையில் போய் கமர்ஷியல் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கலெக்டர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, லேபர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த ஓனர்ஸ் யாருன்னு சொல்லப்படுதுனால், அபினவ் ரமணின்றவர் தான் சிஇஓன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பர்ஷித்னு ஒருத்தவர், ஜேசன் ஒருத்தவர், ரீட்னு ஒருத்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் என்ன சொல்லப்படுதுனால், ட்ரம்ப் பதவியேற்றதுமே அமெரிக்கன் பேஸ்டு குழந்தைகளுக்கு இங்கேருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்லாம் கட் பண்ணிட்டாரா, அப்போ இந்த மாதிரி பல கம்பெனி மூடப்படுமா அப்படின்னு ஒரு தகவல்லாம் வெளியே சொல்கிறாங்க. பட் இது எனக்கு நான் உலக தெரிஞ்ச தகவல் பரிமாறிக்கிற மக்களே. இந்த மாதிரி கம்பெனிஸ் அப்படிங்கிறது எப்படி இயங்கும்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஜென்ரலி இப்போது லெட்ஸ் டேக் திஸ் கம்பெனி, ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இந்தியாவில் இருந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் 2 பிரான்ச்சு, பெங்களூரில் ஒரு பிரான்ச்சு, அண்ட் ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படின்னால் இந்த கம்பெனி டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பசங்க கூட லிங்க் வச்சுக்கிட்டோ, இல்லை ஸ்கூலில் லிங்க் வச்சுக்கிட்டோ கிளாஸ் எடுக்க முடியாது. எப்படி பண்ணுவாங்கனால், அந்த இடத்துல அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கனால், அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டியூஷன் சென்டர் ஆர்டர்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த ஆர்டர்ஸை இவங்க பிரித்து விடுவாங்க. எப்படி பிரித்து விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணும் பொழுது அமெரிக்கன் பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அவுட் சோர்சிங் கால் சென்டர்ஸோ அந்த மாதிரி நபர்களுக்காக பார்த்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்பார்கள். ஏன்னா யோசிச்சு பாருங்கள் மக்களே, இப்போ அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்கூலில் போய் பேசணும்னு வச்சுக்கலாமே,
ஸ்கூலில் போய் பேசும்பொழுது அந்த ஸ்கூல் கேட்பாங்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க அமெரிக்கன் ஃபுல்லாக அமெரிக்காவில் எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கவுண்ட் காட்டுவாங்க. அந்த கவுண்ட் காட்டும்பொழுது தான் அந்த பர்டிகுலர் ஸ்கூல் இந்த ஆர்டரே கொடுப்பாங்க இந்த ஒரு கம்பெனிக்கு. அப்போ அந்த கம்பெனி அதிலிருந்து இப்போ மற்ற நபர்கள்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணும் பொழுது அவங்க இன்னொரு கம்பெனியாக கொடுப்பாங்க. அந்த கம்பெனியாக அப்படிங்கிறத அவங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மக்களே. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் ஹெட்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு ஸ்கூல் ஆர்டர் வருது. அந்த ஸ்கூல் ஆர்டரை இன்னொரு ஒருத்தவர்கிட்ட வந்து அவர் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒய்ன்றவர் இந்தியன் பேஸ்டாக இருந்தால் நம்பிக்கை கண்டிப்பாக வர வாய்ப்பில்லை. அவரும் அமெரிக்கன் பேஸ்டாக இருக்கணும், அவர் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இன் அமெரிக்காவில் வச்சுருக்கணும். அப்போ அவருடைய ப்ரொஃபைலிங் பண்ணும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய கால் சென்டரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸில் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைலிங் காட்டுவார். அந்த ப்ரொஃபைலிங்கை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிடில் மேன்னு சொல்லலாம், இல்லை ஒருவேளை இவர் அங்கே வந்து கம்பெனி இதே மாதிரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கலாம். அவருக்கு மீறி ஆர்டர்ஸ் வரும் பொழுது அதை எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இல்லை அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்தியன் நபராக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்பெனி இந்த லெட்ஸ் டேக் திஸ் ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ், இந்த கம்பெனி ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறதுன்னு தெரிய வரல மக்களே. இப்போ ஃபவுண்டர் ஒரு நபர் இருக்காருனால் அந்த நபரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நான் இப்போ கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன், இங்கே நீ அவுட் சோர்ஸ் பண்ணு, உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நீ ஒரு கமிஷன் எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கைமாறி இந்த கமிஷன்ஸ் பரிமாறப்படலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு கம்பெனி அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒட்டு மொத்தமாக கீழே உள்ள எல்லா கம்பெனியும் அடி வாங்கும். ஸோ இதுதான் இந்த ரெசெஷன் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இப்போ நான் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அங்கே அமெரிக்காவில் ஒரிஜினலாகவே அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய இல்லை அவுட் சோர்சிங் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அந்த கம்பெனி வந்து ஒரு வேளை ரெசெஷனில் போயிருக்கலாம், இல்லை ஒரு பேங்க்ரப்டில் போயிருக்கலாம், இல்லை ஒரு வேளை அந்த ஒரு ஸ்கூல் ஆர்டர் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கலாம், அந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டர் நிப்பாட்டப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரே நாளில் நடந்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இப்படி கீழே சப்கான்ட்ராக்ட் வரும்பொழுது இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பெருசும் பாதிக்கப்பட்டு 2500 பேர் இது வேலை போயிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது மக்களே. ஸோ இதோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் அந்த மக்கள்கிட்ட பரிமாறிக்க ஆசைப்பட்றேன். முக்கியமாக இந்த ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இது வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை ஃபயர் பண்ணியிருக்கலாம், பட் கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலிங்கை வச்சுக்கிட்டு வேறு ஒரு கம்பெனியோ இல்லை வேறு ஒரு நபர், ஏன்னா அமெரிக்காவில் இவருக்காக ஒருத்தர் அங்கே பேச ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவரின் மூலியமாக கூடிய விரைவில் வேறு ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து கூட இவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் இட் மே டேக் சம் டைம், நாட் இமீடியட்லி அப்படிங்கிறது கூட இருக்கலாம். பட் ஒன் திங் இஸ் ஷுவர், இந்த கம்பெனி ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனிகிட்ட இன்னொரு விஷயமும் வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஒரு கம்பெனி மூலிமா நீங்கள் லேபர் ஆக்டுக்கு போனாலோ எதுக்கு போனாலுமே இவங்களுக்கான இன்கம் சோர்ஸ் யூஎஸ்லேருந்து வருகிற காரணத்தினால் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாஸ் வந்து எதுவும் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நாலேஜ் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ லேபர் லாஸ்லையோ இல்லை இதில் வந்து எங்கே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவங்களுக்கான இன்கம் சோர்ஸஸ் எங்கே இருக்குது, இவங்களுக்கான பேங்கிங், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எங்கேருந்து வந்து எடுக்கப்படுகின்றது எல்லாமே யூஎஸோடைய அக்கௌண்ட்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களை இங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுவதற்கு ரொம்ப டவுட்ஃபுல் தான் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்சிங் கம்பெனிஸில் இது சர்வசாதாரணமான விஷயம்தான். என்ன 2500 பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி திடுப்புன்னு ட்ராப் அவுட் ஆனதுமே மக்கள் ஸ்தம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்னால் இந்த கம்பெனி ஃபோக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 3 months நோட்டீஸ் பீரியட் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னால் இந்த மாதிரி கால்ஸ்லாம் அமெரிக்காவை பொறுத்து இமீடியட்டாக எடுத்துருவாங்க. இங்கே மாதிரி வந்து கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணி அப்படிலாம் இருக்காதுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன பண்ணலாம்னால் இவங்களுடைய லாபத்திலிருந்து அவங்களுடைய 1 மாதம் இப்போ ஒர்க் பண்ண 1 மாதத்துக்கான சேலரி மட்டும் கொடுத்து அவங்களை வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய காம்பன்சேஷனாகவும், அடுத்து வேலை தேடுவதற்கு இன்னும் 1 மாதம் முடிஞ்சால் 2 மாதத்துக்கான சேலரி, இப்போ வரைக்கும் வேலை பார்த்த ஒரு அமௌண்ட்டு, அடுத்த 1 மாதம் அவங்க வேலை தேடிக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை அவங்க கொடுத்து
அவங்களை காம்பன்சேட் பண்ணுவது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னால் இந்த கம்பெனி எம்டிக்கும் இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் தான் அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இருந்தாலும் நம்பி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிறதே அந்த கம்பெனி பார்க்க வேண்டும். நிச்சயமாக பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைனால் இவங்களுக்கு தெரிந்த வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறதற்கும் இவங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட தலைமையான கோரிக்கை மக்களே. இது கண்டிப்பாக ட்ரம்ப்புடைய ஒரு இதனால் எமர்ஜால் வந்த விஷயம் அப்போலாம் எதுவுமே கிடையாது மக்களே. இது முழுக்க முழுக்க அவுட் சோர்சிங்கில் வந்த ஒரு பிரச்சனை மட்டுமே. என்னென்னா ஒரு பெரிய ஃபிகரில் அடி வாங்கி இந்தியாவில்னு சொல்லலாம். மற்றபடி இது ட்ரம்ப்பால் வந்தது தான். இன்னும் இந்தியன் எக்கானமி குறையும், சரியும், அடி வாங்கும், பல கம்பெனி மூடப்படுன்ற மாதிரியே நிறைய வாதிகள் பரவிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த வாதின்னு சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.